எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷலான ரெசிபி கதம்பம். இதுல நம்ம நிறைய விதமான காய், பருப்பு, ஃப்ரெஷ்ஷான மசாலா, நெய் எல்லாம் சேர்த்து ஹெல்த்தியா பண்ண போறோம். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது நீங்க அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்பவே அருமையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த கதம்ப சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா தூள் முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்படி மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு சேர்க்கறது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு வறுப்படும் போது 6 சிவப்பு மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எல்லாம் வறுப்பட்டதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆறவிடுங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். மசாலா பொடி தயாராகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் பச்சரிசியை எடுத்து நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதே மாதிரி 1/4 கப் துவரம்பருப்பு சுத்தமாக கழுவி இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதும் அரிசி பருப்பில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணது 250 ml மெஷர்மெண்ட் கப். கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி வெயிட்டை போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். அடுத்து ஒரு அகலமான கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் நறுக்கி வச்ச 1 கப் உருளைக்கிழங்கு, நறுக்கின 1 கப் கேரட், நறுக்கின பீன்ஸ், நறுக்கின வெண்டைக்காய், 1 கப் அளவுக்கு நறுக்கின கத்திரிக்காய், நறுக்கின 1 முருங்கைக்காய், 1 கப் அளவுக்கு நறுக்கின மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த கதம்பம் சாதம் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பண்டிகை பூஜை அப்போ செய்யறதால இதுல வெங்காயம், பூண்டு மட்டும் சேர்க்கறது இல்ல. மற்றபடி முள்ளங்கி, சொரக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் வேகும் போதே பொடுசா நறுக்கின 2 தக்காளி, காரத்துக்கு கீர்ன 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காய் வேகும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க காயெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போதே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து விட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான வறுத்த அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 டீஸ்பூன் அளவு சேர்த்து கலந்துருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்த உடனே எப்படி வாசனை வருதுன்னு பாருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க அரிசியும் பருப்பும் எப்படி குழைவா வெந்திருக்குன்னு. இப்போ இந்த வெந்த அரிசி பருப்பை காய் மசாலா கலவையில சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெந்த அரிசி, பருப்பு, காய், புளி தண்ணி, மசாலா தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சாதம் காய் அளவுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவும் திக்கா ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆற ஆற நல்லா கெட்டி ஆயிடும். இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இன்னொரு சின்ன பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்ல தாளிச்சாதான் வாசனையும் ருசியும் நல்லா இருக்கும். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கதம்ப சாதத்துல சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
அருமையான கதம்பம் தயார். வாயில வச்ச உடனே கரைஞ்சிருச்சு, அவ்வளோ ருசியாக இருக்குது. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு டிஷ். இந்த கதம்ப சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.